உங்கள் பணமாக பேசுகிறேன். இன்றைக்கி வந்து செடியிலேருந்து வளைச்சி எப்படி பதியம் போடுறது, ரோஸ் செடி பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள். பதியம் போட்டு அது வளர்ந்ததை பாருங்கள். இந்த செடியிலேருந்து இந்த செடி கொண்டாந்து இந்த வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து அந்த செடியோட இந்த இங்கேருந்து வளைச்சி கொடுத்துருக்கேன். வளைச்சி இங்கே கொண்டாந்து இதில் பதியம் போட்டிருக்கோம். அந்த இதை அமுக்கி விட்டுருக்கோம். அமுக்கி விட்டு வந்து தழைஞ்சு வருது பாருங்கள். தழைஞ்சு வருது பாருங்கள். செடி வருதா? இந்தா வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியை வளர்க்குறது. இப்படி பதியம் போட்டோன்னே இந்த செடி இந்த வளர்ந்து வந்துருச்சு. இந்த தளிர் விட்டு வருது. இப்போ இது கொஞ்சம் உயரம் வேர் விட்டோன்னே இதை வெட்டி விட்டுறோம். வெட்டி விட்டால் இது ரெண்டு இது வளைச்சி விட்டுருக்கேன். அப்படி இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் ரெண்டையும் வளைச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் பதியம் போட்டு வளர்க்குறது. ஏன்னா நானும் நிறையா ரோஸ் செடிகளை வாங்கி அது இது பண்ணி, ஆனால் இப்போ இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நல்ல உயரமாக வளர்ந்த உடனே இது பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி வச்சு இதில் வளைச்சி விட்டுருக்கேன். எப்படி வளர்ந்து தளர் விட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள், இது ஒரு வளைவு, இந்த கண்டு ஒரு வளைவு, 2 கண்டு வளைச்சிருக்கேன். இது ஒன்று இது ஒன்று, இது ரெண்டுமே இந்த தளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது ஒன்று இது ஒன்று. இதை நீ கொஞ்சம் உயர் விட்டோன்னே இதை வெட்டி விட்டுருவேன். இப்படி தான் பதியம் போடுவேன். என்ன அதே மாதிரி கீரை செடிங்க எல்லாத்தையும் விதை போட்டு வளர்க்குறது, தக்காளி செடி எல்லாமே, இந்த ரோஸ் செடிகள் எல்லாம் பாருங்கள். துளசி, கருந்துளசி விதை போட்டது இந்த வளர்ந்துருச்சு கொஞ்சம். பார்த்துருங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். அந்த அம்மாவும் சின்ன இடத்துல செடிகளை நல்ல முறையில் வளர்க்குறாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த வந்து பதியம் போடுறதுக்காண்டியே இப்போ அதை இந்த ரோஸ் செடியை இப்போ காமிச்சேன் பாருங்கள். எப்படி அது வளர்ந்துருக்கு. எப்படி வளைச்சி விட்டு